சமீபத்தில் இந்த நாளிலே கர்த்தருடைய எதிர்பார்ப்பு வேத அறிவுடையவர்களாய் விசுவாசிகள் ஜபம் 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 என்று வருகிறவர்கள் பார்க்கின்ற எல்லா மதத்திலும் ஜபம் நடக்கிறது. அவர்களுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமா எது இருக்கிறதோ அந்த இடத்துல பேசுகிறதா ஜபம். கம்யூனிகேஷன் டு த ட்ரஸ்ட் அண்ட் பிலீஃப், தட்ஸ் பிரேயர். அது ஒரு ஜபம் என்று இதெல்லாம் சொல்லுகிறோம். எல்லா மதத்திலும் இது நடந்து கொண்டிருக்கு. அதனால்தான் எல்லாம் ஜெபிக்கிறார்கள், எல்லாம் பிரார்த்தனை செய்கிறார்கள், எல்லாம் தாங்க விடுகிறார்கள். எடுத்துக்கொள்ளும் கம்யூனிகேஷன். ஆனா சத்தியம் கிறிஸ்தவர்களுக்கே தெரியாது. தெரியாது என்பதல்ல, தெரிந்து அறிய வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் சிலருக்கு கிடைக்காது. சிலருக்கு அறியப்படாமலே கண்களை மூடி விடுவார்கள். ஆனா 2 வேலையும் கோயிலுக்கு போறவங்களா இருக்காங்க. காலைல போவாங்க, சாயந்தரம் போவாங்க. நான் சொல்றது ஆண்டவருடைய ஜனங்க. பைபிள் எடுத்துன்னு போக மாட்டாங்க. ஒரு சபை இருக்கிறாங்க, பெரிய பெரிய ஜனங்கள். தான தர்மங்கள் எல்லாம் அவர்கள் ஈடுபடுவாங்க, சமூக சேவைகள் எல்லாம் ஈடுபடுவாங்க. ஆனா வேத புஸ்தகத்துக்கு போக மாட்டாங்க. போக ஜெபம் பண்ணாங்க, அவங்களுடைய காரியங்கள்ல அவங்களுடைய பாரம்பரியத்தின் பழக்கத்தின்படி வந்து விடுவார்கள். இல்ல, எதுவும் குறையா சொல்றதில்லை, நிறைவா சொல்றேன். தெரியவில்லை என்பதற்காக பழிச்சு சொல்லவில்லை, தெளிவா சொல்ல. போக்குவரத்துமா இருக்கிறார்கள் இல்லையா, எதுக்கு போகிறார்கள்? ஜெபிக்க போக. ஆலயத்துக்கு எதுக்கு போகிறான்? ஜெபித்து நான் என்ன சொல்கிறேன், சரி இன்னும் கொஞ்சம் போய் பார்த்தான் கிருபை என்று சொல்லுவோம். We are into the message. Already we are into the message. So don't think I'm going to start. Already start. கிருபை 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 கிருபை. இந்த தேவனுடைய கிருபை பழைய ஏற்பாட்டிலும் இருக்கிறது, புதிய ஏற்பாட்டிலும். கிருபையை பற்றி பல சத்தியங்கள் இருக்கிறது, பல உபதேசங்கள். இந்த நாளிலே ஜபம் என்றால் அதனுடைய அறிவு என்னென்று அறிவு. அதிலும் பல காரியங்கள் இருக்கிறது. அதை முற்றிலும் அறிந்தவர்கள் வித்தியாசமா இருப்பார். அறியாதவர்கள் ஜபம் என்றாலே நாம் சொல்லத்தான் வேண்டும், கர்த்தர் கட்டளையிடத்தான் வேண்டும், கர்த்தர் அதை செய்து முடிக்க வேண்டும். யார் யாருக்கு அடிமை என்று தெரியாது. தேவன் எதிர்பார்க்கிறபடி அவர்களுடைய வாழ்க்கையோ அவருடைய ஜபமோ இருக்காது. அவர்கள் என்ன விரும்புகிறார்களோ அதை தேவனிடத்துல பகிர்ந்து கொள்வதுதான் ஜபம் என்று நினைப்பார். இன்னொன்று, கிருபை என்றால் என்ன என்றே தெரியாமலே கிருபை 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 என்று கிருபையின் மேல் பழி போட்டுக் கொண்டு போரை சுற்றி கொண்டு வருகிறவர்கள் உல்லாசமாய் தங்கள் ஜீவியத்தை தங்கள் இஷ்டப்படி வாழ்கிறவர்கள். இந்த நாளிலே கர்த்தர் இதனால்தான் சொல்லுகிறது, கிருபையும் சத்தியமும் ஒன்றோடு ஒன்று சந்தி. கிருபை வேற, சத்தியம் வேற. கிருபை என்ன செய்கிறது? கிருபை நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கோம். எபேசியர்ல வாசிக்கிறோம், நீங்கள் உங்கள் சொந்த பலத்தினால் ரட்சிக்கப்படவில்லை, நீங்கள் நல்லவர்கள் கர்த்தர் ரட்சிக்கொள்ள கிருபையில ரட்சிக்கப்பட்ட இல்லைன்னு சொல்லுது. ஆனால் இந்த கிருபை ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில ரட்சிப்பாய் வருகிறது. அதோடு அவங்க என்ன நினைக்கிறார்கள்? அவ்வளவுதான், எது கேட்டாலும் கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய கிருபை. அவன் செய்கிற எல்லா தவறுக்கும் பகிரங்கமாய் தைரியமாய் நாக்கு கூசாமலே சொல்வார்கள், கர்த்தர் பார்த்துக் கொள்வார். மௌலிகமான ஒரு பேச்சு, கர்த்தர் பார்த்துக் கொள்வார். இது விசுவாசத்தினுடைய அறிக்கை இல்லை. தேவன் உங்களுக்கு சத்தியத்தை கொடுத்து, சத்தியத்தின்படி நடக்க நமக்கு அந்த அறிவை கொடுத்திருக்கிறார். சத்தியத்தை போதிப்பதற்கு என்று ஸ்தானாதிபதிகளை கர்த்தர் எழுப்பியிருக்கிறார். எந்த பகுதியிலே எந்த பகுதி சத்தியம் அடங்கி இருக்கிறது என்ற அறிவுடையவர்கள் நீங்கள் இருக்க வேண்டும். இதெல்லாம் சத்தியத்தில் இருக்கிற தாகம் உள்ளவர்களுக்கு தான் இது புரியும். கிருபை என்றால் என்ன? கிருபைக்குரிய வியாக்கியானம் என்ன? கிருபை என்றால் தகுதியற்ற ஜனங்களுக்கு தேவன் அருளும் ஈவுதான் கிருபை. தகுதியற்ற ஜனங்களுக்கு தேவன் பாராட்டுகிற ஒரு ஈவுதான் கிருபை என்று அழைக்கப்படுகிறது. இதுதான் கிருபை, தேவ இரக்கம். தகுதியற்ற மனிதன் பழைய ஏற்பாட்டு காலத்திலே இதெல்லாம் செய்தால் அது தண்டனை இருந்துச்சு. புதிய ஏற்பாட்டு காலத்தை எதற்கு கிருபையின் காலம் என்று சொல்லுகிறார்கள் என்றால், அந்த குறைவுகளை எல்லாம் கர்த்தர் நிறைவாக்குகிறார்.
அங்கவீனன் சபைக்குள்ளே வரக்கூடாது பழைய ஏற்பாட்டு காலத்துல. ஆனால் புதிய ஏற்பாட்டுல கர்த்தர் இந்த பிரமாணங்களை நிர்மூலப்படுத்தும்படியாக அங்கவீனர்களை எல்லாம் கர்த்தர் சுகப்படுத்தி கொண்டு வருகிறார். நோயாளிகள் யாரும் ஒரு இடத்தில் தான் இருக்க வேண்டும். ஆனால் தேவாலயமே நோயாளிகளால் நிறைக்கப்பட்டு அவர்கள் வருகிற பொழுது நோயாளிகளை வருகிறார்களே தவிர இயேசுவை விட்டு போகிற பொழுது பரிபூர்ணமாய் சுகமற்றவர்களை கலந்து செல்கிறார். மத்தேயு மார்க்கு சுவிசேஷ புஸ்தகங்களிலே யூலுக்கா யோவானிலே நீங்கள் வாசிக்கிற பொழுது இதுதான் இருக்கும். இயேசு கிறிஸ்து பிறப்பு, இயேசு கிறிஸ்து செய்த வாழ்க்கை வரலாறுகள், அவர் செய்த ஊழியத்தினுடைய பல இடங்களில் செய்த அற்புதங்கள், அதிசயங்கள், அவரை ஏற்றுக்கொண்டவர்கள், அவரை தூற்றினவர்கள், அவர்களை போற்றினவர்கள், அவரை நிராகரித்தவர்கள், அவர்களை வரவேற்காதவர்கள், இப்படிதான் இருக்கும். நான் இல்லாதவன்னு சொல்ல எல்லாம் தெரியும். அதோட அவர் உயிர்த்தெழுகிறார். உயிர்த்தெழுந்தவுடன் அவர் மறுரூபம் அடைகிறார். வந்து ஜனங்களுக்கு ஸ்பர்சத்தை பெற்றுக்கொள்ளணும் ஊதுகிறார். சமாதானம் சொல்லுகிறார். எம்மாவூர் சிஷ்யர்களுக்கு அன்பை திறக்கிறார். அப்புறம் அவர் இடத்துல மீனையும் அப்பத்தையும் வாங்கி சாப்பிடுகிறார். சரீரம் மறுபடியும் வந்திருக்கிறது என்பது கத்தாட்சிய உயிர்த்தடைய வல்லமையிலே சரீரமா இருக்கிறது. சத்துக்கள் எல்லா வேலையும் இருக்கிறது. அதான் சாப்பிட்டுக்கிறார், கையை காட்டுகிறார், தொட்டு பார்க்கும்படி சொல்லுகிறார். இதெல்லாம் சரீர உறுப்பு நன்றாக இருக்கிறவர்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய ஜனமே, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் வருகிறது. பரிசுத்த ஆவியானவர் வாக்குத்தத்தம் செய்யப்பட்ட தேற்றவாளன் ஊற்றப்படுகிறது. இதுல கிருபை என்பது என்கிறது புரிந்து கொள்ள. தகுதியற்ற நம்மை கர்த்தர் ரட்சிக்கின்றார். அந்த காலத்துல யூதர்களுக்குள்ளதான் அந்த ரட்சிப்பு இருக்கும். இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டாம், ஆபிரகாமுடைய குடும்பத்தாருக்குள்ளதான் இருக்க வேண்டும். அவருடைய குடும்பத்தார் தான் நாசரனா இருக்க வேண்டும். திரைச்சீலை ஆலயத்துக்குள்ளே காணப்பட்டது. இயேசுவின் சிலுவையானது திரைச்சிலையை கிழித்து போட்டது. ஆசாரனுக்கு என்று விசேஷ வஸ்திரம் இருக்க வேண்டும், துதிக்கு என்று ஏபோதும் தரிக்க வேண்டும், அப்பொழுது துதிக்க முடியும். எல்லாராலும் போய் பலி செலுத்த முடியாது. பலியின் காலமாய் இருந்தது. கிருபையின் காலமானது எல்லாவற்றையும் உடைத்து போகட்டும். பெரியமானவர்கள், இதெல்லாம் உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிந்திருக்கும். இப்பொழுது நாம் கிருபை குறித்து அறிய வேண்டிய சத்தியங்கள் சபை நிச்சயமா அறிந்திருக்க வேண்டும். நீங்க சத்தியத்தை அறிவீர்கள் என்றால் விடுதலை கிடைக்கும். ஆனால் கிருபை குறித்த அறிவு இருக்கும் என்றால் தான் கிருபையை இழக்க மாட்டீர்கள். அநேகர் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் கிருபை பெற்றவர்கள் கிருபை இழக்க முடியாது என்று. இது கிருபையின் காலம். எப்படியாவது நம்ம வாழ்ந்துடலாம், எப்படி வாழ்ந்தாலும் அவரை நம்மை ஏற்றுக்கொள்வார் என்று சிலர் நினைக்கிறார். பிரியமான தேவனுடைய ஜனமே, கர்த்தர் இந்த நாளிலே உங்களிடத்துல இடைப்பட்டு சொல்கிறோம், உங்கள் இறுதியும் கலங்காது இருப்பதால் உங்க வாழ்க்கையில கர்த்தர் கிருபை குறித்த சத்தியங்களில் அறிந்தால்தான் சத்தியத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியும். இது பிரகாரங்களில் இருக்கிறவர்கள், மகா பரிசுத்த ஸ்தலங்களில் இருக்கிறவர்கள், பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிறவர்கள், மகா பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிறவர்கள் எல்லா மனிதர்கள் தான். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு காரியம் பழைய பாட்டில கொடுக்கப்பட்டது. புதிய ஏற்பாட்டில் அப்படி எல்லாம் மாம்சமாக யாவர் மீதும் ஒரு ஆவி வச்சு அது கிருபை குறித்த சத்தியங்கள் தெரிந்து. நீங்கள் ஆதியாகம புத்தகத்தில் எடுத்துக்கொண்டால் வேதம் சொல்லுகிறது 6:8, ஆதியாகமம் 6:8, நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. புதிய ஏற்பாட்டை நீங்கள் எடுத்துக்கொள்வீர்கள் என்றால் மரியாளுக்கு லூக்கா 1:27 சொல்லப்படுகிறது, மரியாள் தேவதூதன் கிருபை பெற்றுள்ளே நீ வாழ்க. கிருபை ஒரு தனிப்பட்ட நபருக்கு அல்லது சபை மீது அல்லது வம்சத்தின் மீது ஊற்றப்படலாம். ஆனால் தனிப்பட்ட நபருடைய வாழ்க்கையில கிருபை வருகிறது. அந்த கிருபை வருகிற பொழுதுதான் பிரியமான தேவனுடைய ஜனமே, எபேசியர் 2:5 சொல்லப்படுறது, கிருபையினாலே நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்ட, கிருபையினாலே ரட்சிக்கப்படுகிறது. தேவன் யாரையும் ரட்சித்திருக்க வேண்டும், ஆனால் பாவம் பெறுகிற இடத்துல கிருபை பெறுகிறது என்று சொல்லி ரோமர் 5 வாசிக்கிறோம். 5:20 வாசிக்கிறோம். பாவம் பெறுகிற இடத்துல கிருபை பெறுகிறது. ரோமர் 6:1 சொல்லுகிறது, பாவம் பெறுகிறது கிருபை பெறுகிறதுனால நாம் பாவத்தில் நிலைத்திருக்க முடியாது.
இங்கு பார்ப்பீர்கள் என்று சொன்னால் நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்ணில் கிருபை கிடைத்திருக்கிறது, மரியாளுக்கும் கர்த்தருடைய கிருபையிலே கண்களில் கிருபை கிடைத்தது. இவர்களுடைய வாழ்க்கை எதனாவது கிருபை கொடுக்கப்படுகிறது? கிருபை பெற்றவரே நீ வாழ்க. ஆனால் வாழ்க்கை பார்த்தீர்கள் என்றால் அடுத்த வசனம் அவர் பயந்து நடுங்குகிறார். ஏனென்றால் அந்த கிருபை என்ற வார்த்தை, தேவன் ஒரு மனிதன், எல்லா பெண்களும் இருக்கிறார்கள், எத்தனையோ ஆண்கள் இருக்கிறார்கள். நோவாவின் கண்களிலே, நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்ணிலே கிருபை கிடைத்ததுக்கான காரணம் என்ன? அதுதான் தேவன் தெரிந்து கொள்ளுது. தேவன் யார் மீது கிருபையா இருக்கிறாரோ அவன் பாக்கியவான். எவனுக்கு கிருபை அதிகமாய் கொடுக்கப்படுகிறதோ அவனிடத்து அதிகமாய் எதிர்பார்க்கப்படும், நிர்பந்திக்கப்படும். இந்த கிருபையினால் ரட்சிக்கப்பட்ட நாம் கிருபையை குறித்ததான தெளிவு அற்றவர்களாய் வாழ. கிருபை என்பது எல்லார் மீதும் கொடுக்கப்படுகிறது, இல்லைன்னு சொல்லுங்க. ஆனால் அதை தக்க வைத்துக் கொள்ளுகிறவன். ஏன்? ஏசாவின் மீது கிருபை இல்லையா? லோத்தின் மீது கிருபை இல்லையா? இருக்கிறது. கிருபை இல்லாமல் ஒன்று நடக்காது. ஆனால் மரியாளும் நோவாவினுடைய வாழ்க்கையையும், லோத்தினுடைய வாழ்க்கையும், இந்த ஏசாவுடைய வாழ்க்கையையும் நீங்கள் தியானித்து பார்க்கையில கிருபையை குறித்ததான அபாயங்களும் உங்களுக்கு தெரியும். கிருபை என்பது அபாயம் இல்ல, கிருபையை இழக்கிறதிலே வருகிற அபாயம். எதனால் அந்த கிருபை இழக்கப்படுகிறது? எல்லாரும் சொல்வார்கள், அந்த கிருபை என்று ஒரு முறை கிருபை கத்து கொடுத்து விட்டா அந்த கிருபை கத்து எடுக்க மாட்டான். யார் சொல்ல? வேதம் சொல்லுகிறது கிருபை இழப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. ரோமர் 5, நீங்கள் 5வது அதிகாரம் ரோமரில் நீங்கள் வாசிப்பீர்கள் சொன்னால் 5:15 சொல்லுகிறது கிருபைக்கு கீழ்பட்டிருக்க வேண்டும், கீழ்பட்டிருக்க வேண்டும். 6:15 அதேதான் சொல்லுது, கிருபைக்கு கீழ்பட்டிருக்க வேண்டும். That means you need to be submissive for the grace. கிருபைக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். கிருபை எதிர்பார்க்கிறது உங்களிடத்துல? கீழ்ப்படி. கீழ்ப்படிதல் என்பது நீங்களும் நானும் வைக்கிற காலகட்டம் அல்ல. கீழ்ப்படிதல் எவ்வளவு நாள் நாம் கீழ்ப்படுகிறோம், இவ்வளவு நாட்கள் நாம் கீழ்ப்படுகிறோம், அதன் பிறகு என் இஷ்டப்படி நான் செய்கிறேன். எல்லாரும் சொல்லுவாங்க, இந்த போலீஸ் வேலைக்கு போகிறப்போ, மிலிட்டரி வேலைக்கு போகிறப்போ அந்த நாட்கள் இதெல்லாம் ஆசைப்பட்டாங்க. எங்க வீட்டுல இருக்கவங்க இந்த வேலைக்கு இல்லை, அரசு வேலைக்கு போகணும், நம்மளே அரசாங்கம்னு சொல்லி அந்த காலத்துல அந்த அரசு வேலை என்பது எனக்கு அன்னைக்கும் சரி இதுக்கும் சரி, அரசு வேலைகளை பத்தி எனக்கு அதுல ஆர்வம் இல்லை, அவ்வளவுதான். எங்க அப்பா அரசு துறை இருந்தபடினால அரசாங்க வேலையில மிக ஆற்றல் செஞ்சு எனக்கு அதுல ஆர்வம் இல்லை, எனக்கு அது பிடிக்கவும் பிடிக்காது. என்னுடைய அபிப்பிராயத்தை சொல்றேன். அப்பெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, ட்ரைனிங் பீரியட் வரைக்கும் ஒழுங்கா இருந்துட்டீங்கன்னா, பல்ல கட்சி இருந்துட்டா போதும், அப்புறம் நீங்க அந்த ப்ரொபேஷனரி பீரியட் முடிச்சுன்னா பயிற்சி காலம் முடிந்தவுடன் சிறகடித்து பார்க்கலாம். நீ அதிகாரம் வந்துடும், நீ அதிகாரி ஆயிடுவ. கொஞ்ச நாள் அப்புறம் என்ன ஆகுனா, அந்த பயிற்சி காலம் முடிந்த பிறகு என்ன நடக்கும்னா, அப்படியே அந்த மனநிலையிலே பயிற்சி காலத்தை முடித்து அதிகாரி ஆகி அல்லது அலுவலராய் மாறி அலுவலரோ அதிகாரியோ கிளர்க்கோ ஆபீசரோ தகுதிக்கு ஏற்றபடி, திறமைக்கு ஏற்றபடி, படிப்புக்கு ஏற்றபடி, திறமை தகுதியில படிப்புக்கு ஏற்றபடி அங்க இவனுக்கு மேல ஒருத்தவங்க உட்காரணும். அவன் இவனை விட ரொம்ப தேறினா வேலை வாங்குறதும் சரி, வேலை கொடுக்கறதும் சரி, எல்லாத்துலயும். இப்ப அவன் பல்ல கட்சிட்டு இங்க உட்கார்ந்தோன்னு இப்ப எதை கட்சிட்டு உட்கார்ந்து அவன் மனநிலைக்கு ஏற்றபடிதான் வேலை செய்ய முடியும். வேலை என்னது தெரியும், இருந்தாலும் மேலதிகாரி எப்படியோ அதெல்லாம் கொஞ்சம் இருக்கு விஷயம். இல்லைன்னா இவங்க தண்ணியில்லாத காட்டுக்கு மாத்திடுவாங்க. பாக்குறீங்க இல்லையா சினிமால எல்லாம்? எதாவது ஒழுங்கு அவனை தனிச்சையாய் செயல்பட விடாது, அரசாங்கமும் செயல்பட சமைத்து விடாது, அரசியல் கட்சிகளும் விடாது. சில தேசங்கள் எல்லாம் நடக்கிறது, இந்திய தேசம் மட்டுமில்லை, தமிழ்நாடு. சில இடத்துல அரசாங்கத்துக்கு அதிகாரிகளுக்கு அரசாங்கம் எந்த விதமான தடையும் விதிக்காது, பாட்டுக்கு அவங்க வேலை செய்யலாம், சட்டம் சொல்லுறது அப்படிதான் செய்யணும். ஆனா சூழ்நிலையால் செய்யக்கூடாது. இவனுக்கு கொஞ்சம் பலவீனம் இருக்கும், அந்த பலவீனத்தை மத்தவங்க பயன்படுத்திக் கொள்ளும். ஏன் நேர்மையா இல்லைன்னு எல்லாம் சொல்ல முடியாது.
இப்ப எல்லாம் மாறிக்கொண்டு வருகிறது. இல்லைன்னு சொல்லுவோம். லஞ்ச லாவணி மற்ற ஒரு அரசு அலுவலகங்கள் செயல்படத்தான் துவங்கி இருக்கிறது. ஏன்னா எல்லாம் ஆன்லைன்ல வந்துச்சு இல்லையா, லஞ்சம் வாங்குறதுக்கே டைம் இல்லை. முதல்ல என்ன வேணா பண்ணலாம் காசு கொடுத்தா, இப்ப எதுவுமே பண்ண முடியாது, எல்லாமே ஆன்லைன். யாருக்கு லஞ்சம் கொடுக்க முடியும்? ஆவணம் பொய்யா இருந்தா உள்ள அக்செப்ட் பண்ண சிஸ்டம். இப்ப அப்படி வந்துருச்சு. மனுஷன் நம்பறதோட மிஷினை நம்புற அளவுக்கு ஆயிடுச்சு. நல்லது இல்ல. எதற்கு சொல்லுகிறேன்னா, இந்த கிருபை என்பது அப்படிதான். கொஞ்ச காலம் இல்ல. கிருபை என்பது கீழ்ப்படிய கற்றுக்கணும். எவ்வளவு நாட்கள் நான் கீழ்ப்படிய வேண்டும்? தேவன் சொல்லுகிறவரை கீழ்ப்படி. கிருபை பெற்றோலே நீ வாழ்க. கிருபை பெற்றோலே நீ வாழ். கிருபை பெற்றாலே நம்ம வாழறதுக்கு தான் கிருபை கொடுக்கிறது, சாப்பிட்றதுக்கு. அதனால்தான் சில சமயத்திலே தற்கொலை செய்து கொண்டு சில செத்து விடுவாங்க. அவன் கிருபைய மறுத்தளிக்கிறான். அவனால ஜீவிக்க முடியாது. காரணம் என்னன்னா, அவன் கிருபைக்குள்ள அவனும் இல்லை, கிருபையும் அவனோடு இல்லை. அதெல்லாம் நம்ம பார்க்கிறோம் என்று தியானிக்கப்படும். கிருபை பெற்றதற்கான ரகசியம் என்ன, நோக்கம் என்ன? இன்னமா கருத்தரிச்சிச்சு பரிசுத்தாவினால். கிருபை வந்த உடனே உங்களுக்கு அடுத்தது என்ன வருகிறது? கிருபை பெற்றலே வாழ்வேன்னு சொன்ன உடனே கிருபை மட்டும் வரல, வார்த்தையும் சேர்ந்து வருகிறது அந்த தனிப்பட்ட நபரிடத்துல தேவ தூதன் மூலியம். நோவுக்கோ கர்த்தருடைய கண்ணில் கிருபை கிடைத்தது. கிருபை மட்டும் வரவில்லை, பின்னாலே வார்த்தை வருகிறது. நீ கொப்பேர் மரத்தால் உண்டாக்கப்பட்ட ஒரு பேழையை நீ உண்டு பண்ண. அதுல ஜோடி ஜோடியாய் மிருக ஜீவராசிகள் அனைத்தையும் ஒரு ஜோடு அதுல இருக்கணும். அசுத்த மிருகங்களும் சுத்தமுள்ள மிருகங்களும் நாட்டு மிருகங்களும் காட்டு மிருகங்களும் எல்லாத்துலயும் ஒரு ஜோடி இருக்கும். இன்னமாக்கு கருத்தரிக்கப்பட்டிருக்கிறது. அவருக்கு ஒண்ணுமே இல்லை, மழையெல்லாம் ஒண்ணும் இல்லை, ஆனா வேலை செய்யணும். பூமியே அதுக்கு முன்பு பனிதான் நினைத்து கொண்டிருக்கிறது. மழை என்பதெல்லாம் தெரியாது. ஆனா மதுகுகள் வானத்துல கட்டி வைக்கப்பட்டிருக்கு. ஏழை என்றால் ரோடு இல்லாம கார் வச்சு முடியுமா? வாகனம் என்னதான் நீங்க விலை உயர்ந்த வாகனமா இருந்தாலும் ஓட்டுவதற்கு சாலை இருக்கணும் இல்லையா? கரடும் முரடுமா முழுவதும் வயல் காடா இருந்தோம்னா எப்படி ஓட்டுவோம்? இல்ல இருந்து இரண்டாவது மலை பாங்கான இடமா இருந்ததுன்னா ரோடு இல்லாம கார் தின்னப்பட்டது. அதுதான் வேலை என்று கட்டுகிற சொல்லுகிறது பொழுது கண் மூடித்தனமாக கீழ்ப்படிய வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை தெரிஞ்சுச்சுன்னா கீழ்ப்படி. இந்த இடத்துல கர்த்தருடைய வார்த்தையை தெரிந்து கொள்ளுகிறவர்களுக்கு தான் அந்த கிருபை கிரியை செய்யும். பெற்றுக்கொள்ள கிருபையினுடைய ஆழம் என்னன்னு இப்ப புரியுதா உங்களுக்கு? எதுவுமே இருக்காதா, எல்லாம் இருக்கும். இல்லாத இருக்கிறவளை போல அடைக்கிற தேவன் நம் தேவன். அதுல எந்த விதத்திலையும் மாறுதல் இல்லை. இங்க புருஷன் இல்லை, கருத்தரிக்கப்பட்டாச்சு. அங்கு சரியான தண்ணிகள் இல்லை, ஆனா பேழை கட்டும்படியான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டாச்சு. இதை எப்படி எடுத்துக்கொள்ள முடியும்? நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாத நிச்சயமா இருக்கதான் விசுவாசம். கிருபை வருகிற சத்தியம் வரும், சத்தியம் உங்களை விசுவாசம். கிருபை எழுந்து போனவர்கள் சொற்களை கேட்டாலும் கேட்க மாட்டாங்க. அதுதான் பெரிய தவறு. தவறு யாரிடத்துல? தேவனிடத்துல அல்ல. அவர் கிருபை பொருத்திதான் உங்களுக்கு கட்டளைகளை சொல்லுகிறார். தேவனுடைய ஆசீர்வாதம். உங்களுக்கு ஒரு பெரிய தொகை வரப்போகுதுன்னு சொன்னா முகமெல்லாம் பிரகாசிக்கும், வாயெல்லாம் பல்லாய் மாறிவிடும், சந்தோஷமா இருப்பார். இது ஒரு நல்ல ஆரோக்கியமான வெளிப்பாடாய் நினைப்பார். ஆனா நிர்பந்திக்கக்கூடிய சில காரியங்கள், நிபந்தனைக்கு உட்பட்ட தீர்க்க தரிசனங்கள் வரும். செய்யாத, அது முற்றிலும் அவனுடைய எதிர்பார்ப்புக்கும் அவனுடைய இருதயத்தின் விருப்பத்துக்கும் எதிர்மறையா இருக்கும். அதை கேட்டு நிறைய பேர் விசனமாகி போய்விடுவாங்க. நிறைய. ஏன்னா ஏற்கனவே இருதயத்துல ஒரு வரைபடம் இருக்கிறது. நான் செய்ய போகிறேன், இதுக்கு ஜெபிக்க வேண்டும், இதுக்கு நீங்களும் வந்து ஜெபிக்க வேண்டும். ஜெபித்து பார்த்து இது இப்படிதான் தேவை என்றால்
அதை ஏற்றுக்கொள்ளாது சரீரம். எப்படி இப்பொழுது கிருபை கிரியை செய்யும்? எடுத்துக்கொண்ட கிருபையோ, கிருபையினுடைய மிகப்பெரிய சிறப்பம்சம் என்னவோ கீழ்ப்படிதலை உனக்குள்ள இருப்பதற்கு தான். நீ கீழ்ப்படியாத பொழுது கிருபை தானாய் மங்க ஆரம்பித்து. இதான் உண்மை. நீங்க இதுக்கு வேத விளக்கத்தோட தான் நான் சொல்லுகிறேன், என் அபிப்பிராயத்தை சொல்லுங்க. நோவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. லோத்து ஆதியாகமம் புஸ்தகம் 19:19 சொல்லுகிறது, உடைய அடியானுக்கு அப்படியெல்லாம் ஆண்டவரே உடைய அடியானுக்கு கண்களில் ஆண்டவருடைய கண்களில் கிருபை கிடைத்ததே. ஆனால் நான் மலைக்கு போக முடியாது, நான் சமபூமியில் நடந்து பழகினவன், எனக்கு உத்தரவு கொடும், நான் சமபூமியிலே போய்விடுவேன். போறதே பெரிய விஷயம். இதுல சொன்ன இடத்துக்கு போறது இல்லை. நோவா ஏதாவது சொன்னாரா? ஆண்டவரே எங்க வீட்டுல என் வீட்டம்மாக்கு நாய்னா பயம், இல்ல பேய்னா பயம், இல்ல புலினா பயம், சிங்கனா பயம், மிருக ஜீவன்கள்லாம் பொம்பளைங்களை கொண்டு போறோம். அது ஒரு பொம்பளை மட்டும் இல்லை, ஒரு பெண்மணி மட்டும் இல்லை, நோவாவும் நோவா மனைவியும் 3 ஆம்பளை பசங்கன்னா பிரச்சனை இல்லை. இந்த 3 பேரும் பெஞ்சாதிகளும் இங்க இருக்கு. மாமியாரும் மருமகளையும் ஒரு பேழையில கொண்டு போக சொல்றீரே ஆண்டவரே, மிருகங்கள்லாம் விட்டுருங்க, அதுங்களெல்லாம் கூட எப்படி கீச்சு போட்டு அடைச்சு கிடிச்சு வச்சு எப்படியாவது பண்ணிடலாம். சாப்பாடு போட்டாலும் கத்தும், சிலது போடலனாலும் கத்தும். சாப்பாட்டுல அதை கரெக்ட் பண்ணிடலாம். காய வச்சா செய்யாதெல்லாம் செய்யும், மிருகங்கள் எதுவா இருந்தாலும். நாய் ட்ரெயின் பண்றதா இருந்தாலும் சரி, பிஸ்கெட் போட்டுன்னு நம்ம சொன்னா செய்யும். கொஞ்சம் காய்ச்சல் விட்டோம்னாக்கா அது மேய்ச்சல் கொடுக்குறப்போ அது என்ன செய்யுமோ அவனை எஜமான யாருன்னா ஏத்துக்கணும். நாய் மட்டும் இல்ல, அநேகம் இருக்கு. சிலது இல்லைன்னாக்கா நம்மளே போட்டு நம்மளே இறையாக்கிட்டு போயினே இருக்கும். சில மிருகங்கள், இந்த மிருக ஜீவனெல்லாம் விட்டுருங்க ஆண்டவரே. ஏன் பெண் ஜாதியும் என்னுடைய மருமகளும், ஒருத்தி இல்ல 3 மருமகள்கள், 3 குடும்பத்துல வந்துருக்கு. 3த்துக்கும் அப்பா அம்மா இருக்குது. ஒன்னோட ஒண்ணு வந்து சமைச்சது இல்லை. நான் சொல்றது நல்ல விதமா சொல்றேன். எந்த பிரச்சனையுமே நோவா வீட்டுல எழுதப்படவில்லை வேதத்துல. ஆனா கிருபை பெற்ற நோவன் கண்களிலே, இந்த தேவ கர்த்தருடைய கண்களிலோ, நோவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. அப்ப கிருபை பெற்றிருக்கிறது என்று சொன்னா உங்களுக்கு நிறைய பலன் இருக்கிறதுன்ற அர்த்தம். அதாவது கீழ்ப்படிதலின் அடிப்படையில நம்பி கொடுக்கப்படுறதுதான் அந்த கிருபை. நீங்க கீழ்ப்படியணும், படிவீர்கள் என்று. அது எதற்கு கீழ்ப்படியணுமோ அதுக்கு கீழ்ப்படிய மாட்டான். கிருபை கொடுக்கிற பொழுதே வார்த்தை வருகிறது. வார்த்தை வேற கிருபை வேற இல்லை. கிருபை தான் வார்த்தை தான் கிருபை என்று தப்பா எடுத்துக்கொள்ளக்கூடாது. மறுபடியும் சொல்றேன், கிருபை வேற, வார்த்தை வேற. கிருபை வருகிறது, வார்த்தை பின்னாடி வருது. அதனாலதான் வேதம் சொல்றது கிருபையும் சத்தியமும் ஒன்றோடு ஒன்று சந்திக்கும். நீதிமொழிகள் இருக்கிற 1வது அதிகாரத்துல பல இடங்களில் சங்கீத புத்தகங்கள் எழுதப்பட்டிருக்கிறது இல்லைன்னு சொல்ல. இப்ப நல்ல புத்தகங்களுமே இது கிருபை, இது சத்தியம், ஒன்றோடு ஒன்று சந்திக்கும். நடுவுல மாத்துமாவை கீழ்ப்படிதலுக்கு தன்னை சமர்ப்பிக்கும். அப்பொழுது அவனை கிருபை சூழ்ந்து கொள்ளும். ஒரு அலையிலேயே சொல்லு. நோவா சொல்லியிருக்கலாம், ஆண்டவரே இங்க ஒரு 3 பெண்கள், என் வைஃப் ஒரு பெண், மாமியார் மருமக பிரச்சனை இல்லாம இருந்திருக்குமா இல்ல இருந்திருக்குமான்றதெல்லாம் நமக்கு தெரியாது. அதுவும் அந்த பேழை ஏறப்பவே மருமகள்களோடு கூட நோவாவுடைய மனைவி அப்படி ஏறுது. குடும்ப நிர்வாகம் இருக்கிறது பரவாயில்லை, இது ரொம்ப ஒரு நெருக்கமான ஒரு இடம் இருக்கு. மாமியாரும் மருமகளையும் பேழையோட வச்சு கொண்டு போகுதுன்றது, ஒரு கார்ல கொண்டு போறதே பெரிய விஷயம். காரை விட்டுருங்க, வீட்டுல இருந்துக்கிறது எவ்வளவு பாக்குறோம். யார்கள் தப்புன்னு நம்ம இப்ப அதில் பிரச்சனை. எப்படி வாழணும் கிருபைனா எல்லாத்தையும் நீங்க அனுசரிச்சுட்டு போறதான் கிருபை. ஏதோடு ஒத்து போக மாட்டோம். கேட்டா கிருபை. எப்படி இருக்கீங்க? ஒரு போதகர் சென்னப்பட்டினத்துல ரொம்ப வயசானவர் இறந்துட்டாரு இப்ப இல்ல. அவரை போய் கேட்டா எப்படி இருக்கீங்க கேட்டா கிருபை அப்படின்னு. நல்லா இருக்கீங்களா கிருபை அப்படின்னு. இப்ப உடம்பு எப்படி இருக்குன்னு கேட்டா கிருபை அப்படின்னு. எது கேட்டாலும் கிருபை கிருபைன்னு வர. அவர் ரொம்ப பாப்புலரான ஒரு ஊழியக்காரரு. சபை நல்ல விருத்தி அடைஞ்சு பெரிய அளவுல போய் அவருடைய எளிமைக்கு அவருடைய அடையாளமே எளிமை.
நம்ம ஆடம்பரத்தை ஆமோதிக்க, அதாவது எதிர்க்கிறது தான் அவருடைய ஐடென்டிட்டி. அவருடைய அடையாளமே இந்த மாதிரி தான், இந்த ஸ்டைலு தான், திஸ் ட்ரெண்ட், பிகம் அ பிராண்ட். இப்ப வேற அவர் நல்ல பழகி பெறுகிறார். ஆத்தமாக பெறலா வருது, இதுதான் பிராண்ட் ஐடென்டிட்டி. இதுதான் எளிமையா இருக்கணும், ஆடம்பரத்தை அதை ஏற்றுக்கொள்ளவே கூடாது. சுருக்கமா சொல்றேன், வர போறது எல்லாம் என்ன பண்ணிச்சு, அதே மாதிரி ட்ரெஸ் எடுத்து மாட்டிக்கின்னு எப்படி இருக்குன்னு கேட்டா கிருபைன்னுச்சு. அந்த கிருபையினுடைய அவங்க சொன்னதுக்கான காரணம் எல்லாத்தையும் அரவணைச்சு கொண்டு போறதுதான். அதே சமயத்துல பாவத்தோட ஒத்து போகக்கூடாது, அதோட நீங்க ஒருமித்து போகக்கூடாது. ஆனால் நீங்கள் எல்லாவற்றையும் நீங்க அரவணைத்து போகணும். நாட்டு மிருகம் இருக்கும், காட்டு மிருகம் இருக்கும், பாம்புக்குட்டி இருக்கும், பல்சர்ப்பம் இருக்கும், எதுவெல்லாம் இருக்கும். நோயின் பயன்னு சொன்னா சாதாரண விஷயம் இல்லை. நம்ம படிக்கிறது ரொம்ப பிரச்சனையா அதை பத்தி எழுதப்படலையே. ஆனா அந்த எவ்வளவு கலாட்டம் நடந்துச்சு, சம்பவங்கள் இருந்த தொட்டுதான் அது நமக்கு செய்தியை கிடைச்சு. சம்பவங்கள் நடைபெறலன்னா வேத புஸ்தகம் மீடியா மாதிரி இல்லை, எதுனா ஒண்ணு போட்டு ஓட்டுறதுக்கு. சம்பவங்களிலே எந்த சம்பவங்களும் இல்லைன்னாக்கா அந்த இடத்துல அவ்வளவு பிரச்சனை இருக்கு. இந்த சம்பவங்கள் எப்போ சுவாரஸ்யமா இருக்கும்னு பாக்குறதுதான் மீடியாவோட வேலை. சம்பவங்களை சத்தியங்களாய் நமக்கு வெளிப்படுத்துறதுதான் தேவனோட வேலை. இங்க லோத்து சொல்லுகிறார், அப்படியெல்லாம் ஆண்டவரே, ஏன் நோவா சொல்லிய பேச்சே இல்லை. கிருபை பெற்றவன் ஜபத்துல கூட ரொம்ப பேச மாட்டான். அந்த மாதிரி ஆட்கள் கிட்ட கர்த்தர் பேச ஆரம்பிச்சுக்கோ, இவன் கேட்கிறவனாய் மாறி விடுவான். He'll be a listener than to be a speaker. இங்க என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். இந்த கிருபையை முன்னிட்டு சொல்லுகிறவனா இருந்தாலும், கிருபை உபதேசத்தை பிரசங்கிறவனா இருந்தாலும், கிருபையினுடைய சாரம்சம் தான். கிருபைன்னு சொல்றது தவறு இல்லை. கிருபை என்றாலே தெரிந்து கொள்ள வேண்டும், ஏற்றுக்கொள்கிற மனப்பம். அடுத்தது இந்த கூட எல்லாம் பேசக்கூடாது. நான் சொல்றது கர்த்தர்கிட்டே. இங்க மனுஷங்கிட்ட பேசி பேசி பழகி அங்கே தேவன் கிட்ட பேசத்தான் அப்படிதான் இருக்கும். அப்படியெல்லாம் ஆண்டவரே, நான் விரும்பினதை தான். நீ விரும்பி விரும்பிதான் அப்புறம் இரும்புற அளவுக்கு போயிடுறியே. ஜபமே பாருங்க எப்படி இருக்கிறது. நோவா இடத்துல ஆண்டவர் சொல்லுங்க, காசுக்கு எங்க போவேன், யார் இருக்கிறா, எனக்கு அவ்வளவு டேலண்ட் இல்லை, எனக்கு ஒரு வார்த்தை சொன்னா அவ்வளவுதான். உனக்கு என்ன இருக்கு என்ன இல்லை, எதெல்லாம் நீ செய்ய முடியும் எதெல்லாம் செய்ய முடியாதுன்னு எனக்கு தெரியும். ஆண்டவரோட பாணிக்கு சொல்ற, இதெல்லாம் தெரியாதா? கர்த்தர் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொன்னா, இது சோதனை எடுத்து எந்த வசனத்தை எடுக்க முடியாது. திராணிக்கு கொஞ்சம் சோதிக்காத தேவை. இது சோதனை எல்லாம் இல்லை. உங்களுக்கு ஒரு காரியத்தை கர்த்தர் சொல்லுங்க, உங்களால் முடியாததை கர்த்தர் சொல்லுவாங்க. இதாங்க, என்னால் கண்டிப்பா முடியும், ஆனால் என் பலவீனங்கள் ஆகிய அது பேர் தான்டா கிருபை. உன்னால முடியாது இல்ல, முடியாது. உன்னால முடிய நான் நம்புறேன் இல்ல, ஆண்டவருடைய பாணியில சொல்றேன். என் நம்பிக்கை உன் வாழ்க்கையில நான் நம்பி உன் இடத்துல ஒரு காத்து சொல்லுகத்தான் கிருபை. முடியாத ஒரு காரியத்தை முடிக்க செய்யதான் கிருபை. உடனே அற்புதம் போடணும். அதை மத்தவன் பார்வைக்கு அது அற்புதம். சபை மீது கர்த்தர் கிருபை வைக்கிறார். சபை மீது கர்த்தர் கிருபை வைக்கிறார். என்ன கிருபை வைக்கிறார் நீங்க புரிந்து கொள்ளணும். 2 Corinthians 8:1 மக்கதோனியா சபைக்கு தேவன் கிருபை பண்ண, இயேசு கிறிஸ்து கிருபை அறிந்திருக்கிறீர்கள். 8வது அதிகாரம் 2 Corinthians 8:1 வாசிக்கும், 9வது வசனத்திலே வாசிக்கும். இது நடுல 1-8 வரைக்கும் பாத்தீங்கன்னா அதுக்கு மகா கஷ்டமான சபை. அதுக்கு உதாரணமா கொடுக்கும். சபையில அது வருமானம் கம்மி, சபையில இல்ல தேசத்துல. இப்ப பஞ்சம் பசி பட்டினின்னு இருக்கிற இடத்துல வாரியெல்லாம் இறைக்க முடியாது. ஆனா வேதம் சொல்லுது, வாரி இறைத்தான் ஏழைகளை கொடுத்தான், அவன் கீர்த்தி என்று நினைத்திருக்கும். அந்த வறுமையிலையும் அந்த உபத்திரவத்திலையும் காணிக்க செலுத்துகிறவர்களா இந்த மக்கதோனியா சபை இருக்கிறது. அதை பத்தி நம்ம அதிகமா போல. கிருபை என்றால் என்ன,
ஐயா எல்லாம் இருந்தாதான் கொடுக்க முடியும். நம்மளுக்கு இங்க கஷ்டமா இருக்குது. இதுல போய் தசமாகமா காணிக்கையும் பாஸ்டர் நல்ல வசதியா இருக்கிறாரு, கொள்கொள்னு இருக்கிறாரு. அவரை பார்த்தா எந்த குறையும் இல்லை. அவருக்கு ஏன் கொடுக்கணும்? ஒரு ஏழைக்கு கொடுக்கலாம். அது தான தர்மம். இது பலி, தேவனுடைய பலிபீடத்துல வைக்கிறது. சோசியல் ஒர்க் பண்றது இல்லை, ஸ்பிரிச்சுவல் ஒர்க் இது. ஒரு ஆச்சாரனுடைய முகத்தை பார்த்தோ அவன் பரிதாபமான முகத்தோட பரிதாபமான காட்சிகள் வர ஆரம்பிச்சிட்டான். இப்படி எல்லாம் போனா ஆடம்பரமா இருந்துச்சு, நம்ம கிட்ட விட்டு போட்டுருவானுங்க, நம்ம எளிமையா போயிட்டு இது பண்ணிக்கலான்ட்டு சில பேர் எளிமையே அவன் இதுவா வச்சுக்க ஆரம்பிச்சிட்டான். இது ரொட்டீனா மாத்திக்கிறது. எப்ப கேட்டாலும் கஷ்டம், எப்ப கேட்டாலும் பில்டிங் கட்டுறேன், எப்பதான் தான் முடிப்பேன் பில்டிங், எப்ப பார்த்தாலும் தேவைகள் இருக்கு. தேவைகள் இருந்துதான் இருக்கும், இல்லைன்னு சொல்லுது. எப்பவுமே அவன் வாழ்நாள் ஃபுல்லாவே அப்படி ஆயிட்டான். சில பேர் ரெஜிஸ்டன்ஸ் சொன்னாலும் அது அவனாச்சு ஆண்டாச்சு. சில பேர் ஓப்பனாவே சொல்லியிருக்காங்க, ஆடம்பரமா நீங்க தெரியப்பட்டீர்கள் என்றால் உங்களிடத்திலே ஜனங்கள் கொடுக்க மாட்டாங்க. இது இப்படியோ அவன் கொடுக்கணுன்றதுக்கும் நான் ட்ரெஸ் பண்றது இல்லை, அவங்க கொடுக்க கூடாதுன்றதுக்கும் நான் எப்படி என்ன மாத்திக்கொள்ள முடியும்? இல்ல, நான் என்னுடைய பாணியை சொல்றேன். ஏதோ கர்த்தர் கொடுக்குறாரு கொடுத்துரும், ஏதோ கர்த்தர் கொடுக்குறாரு வாழ்கிறோம், அப்படிதான் போய் கொண்டிருக்கோம். அதை பார்த்துட்டு ஒருத்தன் கொடுக்குறான்னாக்கா அது என் விசுவாசத்துல ஒரு பழுதுதான். ஐயோ இவன் 10,000 இருந்து பாஸ்டர் ஒரு 50,000 கொடுப்போம், நான் கொடுப்பான். பரதாபப்பட்டு கொடுக்குறவன் 5-10 கொடுப்போம். அது தெரியாது இதுங்களுக்கு. அதே மாதிரி பந்தா கட்டினா நிறைய கொடுப்போம்னு நினைப்போம். அது சந்தாவே கொடுக்க மாட்டோம். இதுல பந்தா வேற கட்டு. பந்தாவை பேசுவாங்க தவிர சபைக்கு சந்தா கொடுக்கணும்னே குறையும். பந்தா கொடுத்தா பந்தாவா போனாலும் சந்தா கூட வராது. அது சொல்றேன். கர்த்தர் அவன் உள்ளத்துல பேசுகிறான். மக்களவையா சபைக்கு மீது கர்த்தர் கிருபை வைக்கிறான். உடனே கிருபை கொடுக்கல சார் எங்களுக்குன்னு சொல்லக்கூடாது. அந்த கிருபை என்பது அவர்களால முடியவே முடியல, அப்படியும் கொடுக்குறார்கள். இது சபை மீது வைத்த கிருபை. இந்த மனுஷன் இதெல்லாம் நடக்கிற காரியமே இல்லை. மாமியார் மறுமொழி ஒரு கையில கொண்டு போறது, நம்ம ஊர் பாஷையில சொல்லணும். சபையிலே கொரோனா காலத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னாக்கா மாமியார் ஒரு சர்வீஸ் வரும், மருமகன் ஒரு சர்வீஸ் வரும், அம்மா பொண்ணு ஒரு சர்வீஸ் இருப்பாங்க, மாமியார் மருமகள் வேலை சர்வீஸ்ல வரும். இதெல்லாம் நீங்களே பார்த்துருப்பீங்க. எந்த வீடு தப்பி இருக்கு? இதுக்கு எல்லாத்தையும் சேர்த்து போட்டு ஒரே வண்டியில கூட்டு போய் அப்பவே இதெல்லாம் நீ தண்ணி உட்காரு, நான் தண்ணி உட்காரு, எனக்கு ஜன்னல் உரம் வேணும், எனக்கு ஜன்னல் உரம், இந்த ஜன்னல் 4 ஜன்னல் இருந்தா கூட சொல்றேன். என் பொண்டாட்டி உட்கார இடத்துலதான் எங்க அம்மா உட்காரணும்னு ஆசைப்பட்டேன். நான் என்ன பண்ணுவேன்? வீட்டுல இருக்கிறப்பதான் இந்த பிரச்சனை பார்த்தா உங்க அம்மாக்கு எப்பவுமே எங்க போகுது போட்டு வண்டி எங்க போகுதுன்னு தெரியாது இதுங்களுக்கு. அதுக்குள்ள இதுங்களுக்கு சண்டை வந்துடும். நம்ம வீட்டுல சொல்றேன், உதாரணத்துக்கு சொல்றேன், இல்ல சொல்றேன். வீட்டுலதான் அப்படி பண்றாங்கன்னு பார்த்தா போட்ல பேரைக்குள்ள வந்து கூட உங்க அம்மா தான் பண்றாங்க. வீட்டுலதான் சும்மா நீங்கன்னு பார்த்தா கம்பெனி புளியுறா, அங்கே புளி இருக்குது அவுத்துரு வந்துருமா, நான் பயந்து ஏதோ எனக்கு ஒரு மிருகம் பயம் இருக்கு இல்லையா, ஏதோ ஒன்று. ஒவ்வொருத்த பெரிய நாய் நரிகள்லாம் பயப்பட மாட்டோம், கர்ப்பம்பூச்சி பயப்படும். இப்படியா வீட்டுல இதெல்லாம் கொண்டு வரல, நடக்கிற கதையே இல்லை. சரி பேடை சரி பைத்தியக்காரத்தனமா இல்லது உங்களுக்கு. பேடைன்னா என்னன்னு தெரியாது, மழைன்னா என்னன்னு தெரியாது. சரி எல்லாம் செஞ்சு உள்ள உட்காந்துங்கன்னா முதல்ல அதுல ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும். ஆனா குடும்பம் அப்படியே எடுத்து வந்தார். இந்த தேவனோட கிருபை பெற்றவர்களுக்கு குடும்பத்தின் மீதும் அந்த கிருபை இருக்கும். அந்த குடும்பத்தின் மீது இப்ப எப்படி அந்த கிருபை இருக்கும்னாக்கா அப்படியே மேல கிருபை வந்து அப்படியே மேல 5 லிட்டர் எண்ணெய் ஊத்துறேன் எப்படி போகுது சொட்ட மண்டையில ஊத்துறேன், அப்படியே வழி இல்லையா முடி இருந்தா அப்படின்னு 5 லிட்டர் இருக்கு சொல்றேன். நம்மளுக்கு ஒரு ஸ்பூன் விட்டாலே நிக்காது, அப்படியே நிரம்பி அப்படியே வழியுது. அது இல்லை கிருபை. இந்த கிருபைக்குள்ள ஒரு சத்தியம் கொடுக்குறாரு பாருங்க. அந்த சத்தியத்தை கீழ்படுத்திக்கிற பொழுது தேவன் சர்வ அந்த கிருபையை பெருக பண்ணுகிறார். அதுதான் மனைவி மக்கள் மீது வருகிறது. அவர்களும் இந்த சத்தியத்துக்கு கீழ்ப்படுகிற பட்சத்தில் சபை சொல்லுகிறார், போதகர் மக்கதேனியா சபையை பார்த்து சொல்லுகிறார், நம்ம எல்லாம் சேர்ந்து தெசலோனிக்க சபைக்கு பணம் கொடுக்கணும். பாஸ்டர் என்ன நினைச்சு கொண்டு பேசுறீங்க? கொரோனால எப்படி நாங்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம்,
ஒரு மூட்டை அரிசி அவர்கள் கொடுக்க அவர்களுக்கு துப்பு கிடையாது. அவர்கள் எப்படி ஜீவிக்கிறார்கள், அவர்களுடைய கலாச்சாரம் என்ன, அவர்கள் லைஃப்ல ஸ்பெண்ட் பண்றோம். நான் ஒரு நாட்டுக்கு போயிருந்தேன், இப்பதான் நினைச்சேன். ஒரு நாளுக்கு அந்த தக்காளி விலை எல்லாம் ஏறணும். அங்க என்ன செய்யறாங்கன்னாக்கா தக்காளி திருவிழா. ஒருத்தன் தக்காளி எடுத்து ஒருத்தன் அடிப்பான், தக்காளியிலே நனையும், தக்காளியில அவன் தக்காளியில நம்ம தூரமா அந்த கைதான் நம்ம தக்காளி தக்காளி ட்ரே கண்டெய்னர் உள்ளே பூச்சிடுறான். தக்காளி திருவிழா ஒன்னோட ஒண்ணு எடுத்து அடிச்சுக்குது. அது மாதிரி சில செல்வந்த வெளிநாடுகள்ல ரொம்ப பெரிய பணக்காரர்கள் என்ன கூப்பிடுவாங்க பர்த்டே பார்ட்டிக்கு. எல்லாம் நல்ல டிவி சிங்கர்ஸ், நல்ல காஸ்மெட்டிக்ஸ் எல்லாம் நல்ல அருமையா இருக்கும். சிச்சுவேஷன் என் பிரசங்கம் அவங்களுக்கு பிடிச்சதுனால ஒரு ஆண்டு ஒரு தீர்க்கத்துன்னு என்று சொல்லி கூப்பிடுவார்கள். நான் போவேன். நல்லா அந்த பசங்க ட்ரெஸ் பண்ணுவோம், நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு. எல்லாம் கட் பண்ணி கேக்ல கட் பண்ண விட்டு கொஞ்ச நேரத்துல அப்புறம் ஒரு புது கேக்கட்டும் அப்படியே அப்பிடுவாங்க. ட்ரெஸ் முகம் முழுவதும் கேக்கா இருக்கும். அது ஒரு விளையாட்டு. இது எத்தனை ஆயிரமோ அதே எத்தனை ஆயிரமோ அந்த கேக் இருக்கும். அது மூஞ்சில அப்படி அது எல்லாத்தையும் கழுவி அது மறுபடியும் திருப்பி போய் மேக்கப் பண்ணுவோம். அது விட்டுருங்க. இல்ல எவ்வளவு இது ஃபர்ஸ்ட் வெட்டி எல்லாருக்கும் கொடுக்குறோம் இல்லையா, அது வரைக்கும் சந்தோஷம். இது முகத்துல எவ்வளவு வேஸ்ட் பண்றாங்கன்னு எனக்கு ஒருவேளை இங்கிருந்து போனாலே தான் தெரியும். அந்த மாதிரி தக்காளி விலை இப்ப இவ்வளவு விக்குது. அந்த ஊர்ல தக்காளி திருவிழா. சில நாடுகள்ல பற்றாக்குறைன்றதே இல்லை, சில வீடுகள்லயும் பற்றாக்குறை என்பதே இல்லை. அதனால அது பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. அதனாலதான் பவுல் சொல்றான், தாழ்விலிருந்து உயர்த்தப்பட்டேன், தாழ்ந்திருக்கும் தெரியும், ஆழ்ந்திருக்கும் தெரியும், மனரம்யமா இருக்க கற்றுக்கொண்டேன். இந்த இடத்துல நீங்க பார்க்கிற பொழுது பிரச்சனை அதிகரிக்கு. தக்காளி விலை எவ்வளவு விக்குது இவங்க நல்லா இந்த மாதிரி பண்றோம். அது மாதிரி மக்களுக்கு சபைக்காரர்கள் நம்ம இவ்வளவு தக்காளி வித்து இருக்கு. இப்போ பிரேசில்ல இந்த நோய் வந்திருக்கு. ஆனா பிரேசில்ல ஒரு காலம் தக்காளி திருவிழா நடந்து கண்ணாவினான்னு தக்காளி எடுத்து போட்டு, தக்காளி மட்டும் இல்ல என்னென்னமோ பண்ணுவோம். என்னென்னலாம் நமக்கு அத்தியாவசியமா இருக்கிறதோ அதெல்லாம் அவனுக்கு ரொம்ப அலட்சியமா இருக்கும். ஒரு சுருக்கமா சொல்றேன், இங்க செருப்பு தச்சு போடுவோம், ஷூ தச்சு போடுவோம். அங்க கேட்டா ஒரு மாதிரி கேட்டாங்க, தச்சு தான் போடணுமா, கொஞ்சம் கிழிஞ்ச தூக்கி போடுறோம் நாங்க. ஆனா அந்த ஊர்ல செருப்பு தைக்கிறவங்க இருக்கிறோம், நானும் பார்த்துருக்கேன். ஷூக்கு நானே பாலிஷ் போட்டோம்னாக்கா அந்த ஊர்ல எல்லாரும் என்ன கேள்வி பண்ணுவாங்க, என்ன நீங்களே பாலிஷ் பாருங்க, ஷூ பாலிஷ்கார கிட்ட கொடுங்க, அவங்க கிட்ட காசு கொடுங்க. இல்ல மச்சான் தான் செஞ்சிருவாங்க, இல்ல நம்ம தான் மச்சானுக்கு செஞ்சிருக்கோம். அவங்களுக்கு அந்த மாதிரி தான். அதே மாதிரி காஃபி வீட்டுல போட்டு குடிச்சா அவங்களுக்கு சிரிக்கும், என்ன பாஸ்டர் இங்கேயே காஃபி குடிக்கிறது, கடைக்கு போய் குடிக்கலாம். அவனுக்கு போய் கடையில போய் அவங்ககிட்ட மொத்தமா ஒரு காசு கொடுத்து குடிச்சிட்டு வாயாட்டு வந்தாதான் அவனுக்கு தூக்கும். நம்ம எல்லாம் காஸ்ட் கால்குலேட் பண்ணி வேலை செய்ய ஓடிடும். அவனை காப்பி தூள் வாங்கி வச்சுட்டு பால் எல்லாம் கிடையாது, தண்ணியில குடிக்கிறது அந்த ஒரு காஃபி. அதுல எல்லாம் இருக்கும், அதனால அதை போட்டு குடிச்சிட்டு அப்படி ஊழியமான. அதே காஃபி அவங்ககிட்ட போனாக்கா $1.5. நம்ம உடனே இந்தியன் மணி கால்குலேட் பண்ணி அப்படியே இப்போ இன்னும் $2 போட்டோம்னா 30 ஒரு மாசத்துக்கு காப்பி ஷேர் ஷீட்டே வாங்கிக்கணும். இல்ல இப்படியெல்லாம் நம்ம வாழ்க்கையினுடைய வாணி, இது நம்ம ஸ்டைல். எதெல்லாம் அத்தியாவசியமா இருக்குதோ அதெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிருவேன். நானே பண்ணா அவனுக்கு சிரிப்பு போடும், சமையல் நானே பண்ணி சாப்பிட்டா அவனுக்கு சிரிப்பு வரும், ஷூ நானே ஓடுது பாலிஷ் பண்ணா சிரிப்பு வரும். ஏன்னா அதெல்லாம் அவங்களுக்கு இன்னொரு ஆள் டிபெண்ட் பண்ணுவாங்க. அதுக்கு வேண்டிய காசு கொடுக்கும். அதே நான் ஜஸ்ட் $2, ஜஸ்ட் $1, ஜஸ்ட் $3 அப்படின்னு அதெல்லாம் கால்குலேட் பண்ணி பார்த்தா அது ஒரு $20 சொல்லும். அது தருது யாரு? இல்ல எதுக்கு சொல்றேன்னா, மக்கதோனியா சபைக்கு போதகர் சொல்றாரு, அந்த சபைக்கு நம்மளே கஷ்டப்பட்டுக்கிறோம், வேற ஒரு சபைக்கு கொடுக்கணும். பவுல் வராரு, கொடுக்கணும், அவருக்கு எல்லாம் ரெடி ஆயிட்டாங்க. அதுதான் கிருபை. முடியல ஆனா முடிஞ்சது, அதான் கிருபை. கீழ்ப்படித்தல் இருக்கிறது. எப்படி கொடுப்பாங்க? வெளிநாட்டுல சில பேர் கொடுப்பாங்க. எப்படின்னா அந்த காலத்துல, இப்ப இல்ல, ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிடுற பழக்கம் தான் அந்த ஆடம்பர செலவெல்லாம் கட் பண்ணிட்டு அதுல சேர்த்து அனுப்புவாங்க விசேஷம் போறதுக்கு. அப்போ இப்ப யாரும் கொடுக்கறது, இப்ப எல்லாம் இஷ்டத்துக்கு இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு கொடுக்கறது இல்ல. அந்த ஸ்கீம் எல்லாம் இப்ப கிடையாது. சில பேர் முடிய வெட்டி அதை கொடுப்பாங்க. இந்த ஊர்ல அது அவங்க முடியாத ஒரு அக்செப்டன்ஸ் இருக்குது. எப்படி அக்செப்டன்ஸ்னா, அந்த முடிய வெட்டி அதை விக்கு செய்யறவன் டோப்பா செய்யறாங்க இல்லையா, அது இது பண்ணி அதுக்கு ஒரு காசு, அந்த காசு தர்மம் பண்ணும். சில பேர் தர்மம் பண்றதுக்குன்னே காசு வச்சிருப்போம்.
தசமம் கிடையாது, தர்மம். வேற ஒரு சபைக்கு எடுத்து கொடுக்குறோம்னா அது தர்மம். சொந்த சபை கொடுக்குறோம்னா அது தசமம். பாஸ்ட்டு விசுவாசி சொல்லல, அதான் அவ்வளவு கொட்டுறோம் எடுத்து வந்து தசமம் நீ கொஞ்சம் கொடு அப்படின்னு அம்மாலாம் இருந்தா. நான் கொடுக்குற காணிக்கைகள்லாம் எங்க கணக்கு? மக்களுடைய சபையில இருக்கிறவங்க கேட்பான், அப்புறம் எதுக்கு ஒரு பவுலுக்கு கொடுக்கணும்? உங்ககிட்ட தான் கொடுக்கணுமே, நாங்க எல்லாம் சேர்ந்து 50 பேரு, ஆளுக்கு 10,000 கொடுத்தாக்க எவ்வளவு ஆச்சு அப்படின்னு அவன் நினைச்சுட்டு இருப்பான். பெரிய ஆடம்பரமா வந்து இறங்கணும் கொடுப்பான்னு இவன் நினைச்சுட்டு இருப்பான். நிலவரம் வேற. நிலவரத்தை சொன்னா கலவரம் ஆயிடும். அந்த கிராஸ் கொஸ்டின் எதுவுமே வராது. போதகர் பேசினாக்கா வாயை மூடிட்டு இருப்பான். இதை நான் அடிமைப்படுத்த சொல்லுவான் சில பேர். இல்ல, மக்கதுல சபை மீது அவ்வளவு இருப்ப அவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலும் உதாரணமாய் கொடுத்தவர்கள். இது நோவா பேழையில எல்லாத்தையும் வச்சு இழுத்துட்டு போறது சாதாரண விஷயம் இல்ல. முதல்ல நீங்க சொல்லுங்க, செங்கடலை கடந்து முடியுமா? எந்த வழியா போகும்? எகிப்துக்கு எனக்கு தெரிஞ்ச 3-4 ரூட்டு. இதுல எல்லாம் போறதுக்கு சான்ஸ் இல்ல. சரி, வேற வழியா போலாம். இல்ல நேரா போவோம். நம்ம செங்கடல் கிட்ட வரைக்கும் போறாங்க. ஜனங்க அசரலீங்க, கொஞ்சம் போனா தண்ணி வந்துடும், குடி 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 மோச தெரியாம போயிட்டு இருக்கிற வயசான காலத்துல சொல்லுங்க. கிட்ட போறன்னு கத்த சொல்லுவார். செங்கடல் அணி 2ஆம் கலக்கு. புதிய பாதை, புதிய ஆசீர்வாதம் தான் பழைய மனுஷனுக்கு வரவே வராது. நான் ஊழியத்துக்கு வந்த புதுசுல கொஞ்சம் பேரு நம்மள அதைரியப்படுத்துறதுக்குன்னே இருப்பாங்க. நம்ம தெரியாத அப்போ புதுசு. இப்ப பணத்துக்கு என்ன பண்ணுவேன்? ஜபம் பண்ணுவேன். அதே மாதிரி ஜபம் பண்ணு சில தேவைகளாக சந்திக்கப்பட்டுச்சு. 1 மாசம் நம்ம வாய் சும்மா இருக்காது. அவனும் என்ன சந்திச்சா, என்னடா என்ன ஆச்சு, அந்த விஷயம் எல்லாம் சரியாயிடுச்சா? சரியாயிடுச்சு. எப்படி? நான் ப்ரேயர் பண்ணேன், வந்துச்சு. பரவாயில்லையா, நான் கூட பண்ணலாம் போல, ப்ரேயர் பண்ண காசு கொடுத்தாரு. அப்புறம் கேக்குறான், இந்த மாசம் பரவாயில்ல, அடுத்த மாசம் என்ன பண்ணுவேன்? இல்ல, அவன் முடிவோட தான் வந்திருக்கான். என் விசுவாசம் கொஞ்சம் விசுவாசத்தையும் ஆஃப் பண்ணிட்டு போறது. அடுத்த மாசம் வா, என்ன நினைச்சு சொல்றேன். இது ஞானத்தின் வார்த்தை. ஞானமா பதில் சொல்லி அனுப்பிச்சாச்சு. அவன் வந்து அடுத்த மாசம் சொல்றேன். செங்கடலை கலக்கத்துன்றதெல்லாம் வந்து சாதாரண விஷயம் கிடையாது. அது திறந்தா கூட உள்ள போறதுக்கு பயமா இருக்குங்க. 2 பக்கம் தண்ணி திறந்துடுச்சு, எல்லாரும் போறான். எல்லாரும் போறதுனால எல்லாரும் போனான். அதான் மேட்டர். இப்ப செங்கடல் திறந்துருக்கு, அருள் நீ போயிட்டு வானாக்கா, போய் முடிச்சுன்னா பசங்களா, சின்ன பசங்களா இருக்குது. இதெல்லாம் விசுவாசம் சம்பந்தப்பட்ட மேட்டர். இது பேசிடலாம் மேடையில, பிராக்டிக்கலா கொண்டு போறது அது பேர் தான் கிருபை. புருஷன் கிடையாது, வயிற்றுல குழந்தை, இது பேர் கிருபைன்னா நம்புவோமா? மழை கிடையாது, வேலை செஞ்சு வச்சுட்டு இருக்கிறான் பைத்தியக்கார கிழமை அப்படின்னு சொல்லி கூலிக்கு வேலை செஞ்சு எல்லாம் சிரிச்சினே பரிகாசம் பண்ணி வேலை செஞ்சுட்டு போயிடானுங்க அந்த காலத்துல. என்னமோ பேழையா கோழையா என்னமோ, கால கூலி வந்துட்டா வேலை பார்ப்பியா? அவ்வளவுதான். நீரின் விசேஷத்தை 100 ஆண்டுகள் பிரசங்கித்த பிறகு வேலைக்குள்ளே நோவாவின் குடும்பம் மட்டும் பிரவேசித்தது. சம்மதிமார்கள் கூட கூப்பிட உள்ள ஆண்டவர் கதவை கத்திரை அடைத்தார். அதான் கிருபை. அப்புறம் அந்த பொண்ணுங்கெல்லாம் என்ன சொல்லணும், ஸ்டார்ட் பண்ணிடுச்சுன்னா வண்டி, ஐயோ எங்க அம்மா எல்லாம் வந்திருப்பாங்க, இந்த கிழமை தான் முடிச்சு. நேற்று நைட்டு பேசினாங்க, எங்க அம்மா ஏத்துக்கிறேன்ட்டாங்க அவங்க சத்தியத்தெல்லாம். நீதியின் சார் சுவிசேஷம். நாங்க நல்ல வழிக்கு வரலாம்னு நினைச்சோம், அதுக்குள்ள இந்த கிழமை எங்க உங்க அப்பா வரலாங்க, எங்க அம்மா வரல, எங்க அப்பா வரல. இவ்வளவு நாள் விட்டுட்டாங்க, இப்போ உங்க வண்டி மூவ் ஆயிட்டோட தான் சொல்லுவாங்க. அதெல்லாம் பார்த்தா நோவை காப்பாற்ற வேண்டும் சொல்லி கத்திரே பேரை கதவு முடிக்காது. சம்பந்திக்கிட்ட எல்லாம் பெரிய பிரச்சனை. மருமகளுக்கு எல்லாம் வேற வந்திருக்கு. மருமகள் அந்த பிரச்சனை இல்லை. ஏன் அப்படி சொல்றேன்னா, இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தா போதும், செட்டில் ஆன ஒருத்தனை கிட்ட செட்டில் பண்ணிட்டா பிரச்சனை கிடையாது. ஏன்னா ஆம்பளை பசங்க வச்சுக்கிறப்ப பெரிய தலைவலி, கடைசி வரைக்கும் கூடணும். அது என்ன பண்ணாலும் நம்ம உத்தரவாதம். பெண் குழந்தைகள் போய் வாழ்ந்தா சொல்றேன், அதுவும் கூட வச்சுக்கிறாங்க, அது உபத்திரம் தான். வேதம் அப்படி சொல்ல, கூட வச்சு சொல்றேன். நம்ம இஷ்டப்படி தானே இன்னைக்கு வாழ்ந்தோம், வேதம் சொல்ற மாதிரி வாழ்ந்தோம். எது எனக்கு சௌரியமா அதை நாமத்தில் பிதா ஜெபம் பண்ணும். இதெல்லாம் கிருபை கிடையாது.
சொல்லிக்கலாம் கிருபை. கிருபை என்பது சத்தியத்தின் அடிப்படையில் வாழ்கிற வாழ்க்கை. வயிற்றுல குழந்தை இருக்குது, புருஷன் கிடையாது. இது அப்படியே 60% எல்லாருக்கும் பரவும் வர ஆரம்பிச்சிருச்சு. மரியாதை கத்தெடுத்திருக்கிறான். இவருக்குன்னு நியமிக்கப்பட்ட ஒரு துணை யோசேப்பு, நீதிவானான மனுஷன், நல்ல பெண், நல்ல ஒரு கணவன். இந்த கிருபை வந்த உடனே நடக்கிற இந்த கல்யாணம் இது போச்சு. இந்த ஊழியத்துக்கு வந்த பொண்ணு எல்லாம் சொன்னாங்க, நல்ல டேலண்ட், நல்ல ஸ்கில்டு, நல்ல ஹைலி எஜுகேட்டட் ஃபெலோ, நல்ல பர்ஃபார்மர். ஏசுநாதர் உள்ள வந்து நல்ல வேலை செஞ்சவங்க வேலை விட்டு போயிட்டாங்க. எதுவும் பிசினஸும் பண்ண மாட்டேன்றாங்க. இப்போ கிருபை வந்த உடனே எல்லாம் எதிர்மறையா மாறும். அதான் அற்புதம். நல்லா இருந்த கல்யாணத்தை நின்றுச்சு. என்னங்க கிருபை? அது கிருபை என்பது என்ன? தகுதியற்றவர்களுக்கு தேவனால் அருளப்படுகிற ஈவு தான் கிருபை. அவளுக்கு எல்லாம் தகுதி இருந்துச்சு, நல்ல மனுஷனும் கிடைச்சிருக்கான். இன்னைக்கு அவ கருத்தறிகிறான்ற மேட்டர் அவன் காது வரைக்கும் போயிடுச்சு. யாருக்கு? யோசேப், நீதிமானாக யோசேப். ஆனா அதனால நீதிமான் என்ன செய்யறாருன்னா, யாருக்கிட்டே இதை பத்தி பரிசம் தம்பட்டு அடிக்காம அப்படியே ரகசியமா வைக்க விட்டான். நல்ல மனுஷன். பாலியல் சம்பந்தப்பட்ட மேட்டர் எல்லாம் பேசுறவன் நீதிமான் இல்லை. அவனை வச்சிருந்தான், இவன் அவனை வச்சிருந்தான், தெரியுமா அவனுக்கு? அது அப்படியா? இந்த சொல்வதெல்லாம் உண்மை மாதிரிலாம் பேச முடியாது. இல்ல, யாரும் சொல்லி சொன்னதான் தெரியும். அதெல்லாம் பார்த்து 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 அப்படியே ஆயிட்டாங்க சில பேர். யாராவது ஏதாவது சின்ன விஷயம் சொன்னா கூட இவங்க நியாயம் சொல்ற மாதிரி போயிடுறாங்க. அப்புறம் இடைவெளிக்கு அப்புறம் பார்ப்போம், நாளைக்கு மீண்டும் ஒரு நல்ல உண்மையான சம்பவத்தோடு சந்திப்போம் அப்படி பேசுவாங்க சில பேர். நான் கேட்டிருக்கேன். இது எங்கே கேட்ட மாதிரி இருக்குன்னு பார்த்தா இது அப்படி உட்காந்து அந்த பாணி போயிடும். சும்மா கேட்டு காதல் வாங்கி இந்த காலம் விட வேண்டிய மேட்டர் அது ஒரு பெரிய ஒரு டிஆர்பி ரேட்டு இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி ஒரு பிரசன்டேஷன் கொடுத்து அது ஒன்றும் பெருசாகிடும். யோசேப்பு எதையுமே பேசல. புதிய ஏற்பாட்டு யோசேப். யோசேப்பின் பேர் வச்சுக்கிறோம்னா யோசேப் மாதிரி இல்லைன்றாங்களே. அதான் ஐயோ, ரகசியமா இது அப்படியே இது பண்ணிட்டாரு. இந்த நல்ல மனிதன், இந்த நீதிமானாகிய யோசேப்புக்கு கர்த்தர் தரிசனம் அவளை சேர்த்துக்கொள்ள ஐயப்படாது. அதுதான் கிருபை. என்ன கூட சொன்னா, ட்ரெஸ் இது மாதிரி போட்டு ஸ்டைலா இருக்கிற மாதிரி இருக்குது, என்னடா உன்னை பார்த்து இப்படி எல்லாம் நினைப்பாங்க ஜனங்க, பாதிரியார் மாதிரி ட்ரெஸ் பண்ற நீ எனக்கு கொடுக்கறதா நான் போட முடியும். என் கிளாஸ் பசங்க அன்னைக்கு காலத்துல படிச்சவங்க பாலியல் நான் போடுற ட்ரெஸ் வச்சு எனக்கு காணி கொடுக்க மாட்டான். அது இல்லாதது போல காட்டிக்கொண்டு அது போட பிச்சை. கர்த்தருடைய ஜனங்க கர்த்தர் அவர் கனப்படுத்துற பொழுது அந்த கனத்தை நான் மறைக்க முடியுமா? பிரெக்னென்டான லேடியை மறைக்க முடியுமா? நேரம் வந்தாரு, தேவன் எழுந்தருளி அந்த மனுஷனுக்கு பேசினாரு, அவளை சேர்த்துக்கொள்ள ஐயப்படாது. எத்தனை பேருக்கு எழுந்தருளி கர்த்தர் சொன்னார் தெரியுமா உங்களுக்கு? அவர்களுக்கு காசு அனுப்புங்க. சத்தியம். எத்தனையோ பேர் என்கிட்ட சொன்னார்கள், எனக்கு தெரியாதவர்கள் கூட சொன்னாங்க, கர்த்தர் இடத்துல பேசினான், உங்களுக்கு நான் அனுப்பும்படி சுத்தமா இருக்கு, பேங்க் அக்கௌண்ட் நம்பர் கொடுங்க. அப்படியா? நம்ம என்ன நினைப்போம், ஏதாவது ஊழியம் செஞ்சு அது மூலியமா அற்புதம் பெற்று அவனை சத்தம் விட்டுட்டு இருப்பான். பல பேரு அற்புதம் பெற்றான், என்ன கொடுத்தான பத்தியா, நன்றி இருக்கிறத பத்தியா, நன்றி கேட்டவன் நாசமா போறவன். அது லோ ஆட்டிடியூட். அழைத்தவர்கள் தேவை சந்திக்கப்படும். எப்படி சந்திக்கப்படும்? யார் மனதில கர்த்தர் பேசுறேன். அவன் கூப்பிட்டு கொடுக்குறப்ப கேட்பேன், எப்படி தெரியும் என்ன? இவர்கள் சொன்னார், ஜெபம் பண்ணி கொண்டு இந்த இந்த உங்க முகத்தை பார்த்தேன். ஏன்னா உங்களை பார்த்ததே இல்லை, நான் பேஸ்புக்ல பார்த்தேன். அதே முகம் தான். கர்த்தர் சொன்னார், உங்களை கொடுக்கும்படி கர்த்தர் சொன்னான். என்ன பேசுனே தெரியாது. அக்கௌண்ட் நம்பர் கொடுத்த நான் ஏதோ விளையாட்டுக்கு ஏதோ பண்றேன்னு பார்த்தா கரெக்டா பெரிய பெரிய தொகையை வந்துச்சு ஒரு காலத்துல. அப்புறம் மினிஸ்ட்ரி பை தி லார்ட். அப்பதான் பார்த்தேன், ஊழியம் செய்கிற பொழுது நம்ம ஜெபிக்கிறவர்கள், நம்ம ஊழியம் செய்கிற ஜனங்கள் கொடுக்காமல் போனாலும் தேவன் உண்மையுள்ளவர். கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, கொடுத்தா நல்லது. கொடுக்க முடியாத சுச்சுவேஷன்ல இருக்கான், என்ன பண்ண முடியும்? அவனே தாவர நிலைமையில இருக்கான். ஜெபம் பண்ணி முடிச்சிட்டோன்னே ஜிபே பண்ண நான் சொல்ல முடியும், இல்ல போன் பே பண்ணணும்னு சொல்ல முடியும், இல்ல பேங்க் டிரான்ஸ்ஃபர் பண்ண சொல்ல முடியும், செக்கா கொடுக்க கேஷா கொடுக்க கேட்க முடியும்? சொல்லுங்க. கர்த்தர் பார்த்து அவன் எழுதி சுகமானதான் நான் பார்க்கணுமே தவிர
அவன் எவ்வளவு கொடுப்பான்னு பார்க்க கூடாது. இதுக்கு இருப்ப அப்ப நம்ம போற வழி என்னது? நமக்கும் குடும்பம் இருக்குது. நான் குடும்பம் இல்லாத காலத்துல இப்படிதான் இருந்தேன். பேச்சுலர் மாதிரி தான் இருந்தேன். இப்ப குடும்பம் வந்த பிறகு நான் ஃப்ரீயா தான் இருக்கேன். எனக்கு ஒன்றும் பெரிய குடும்ப பாரம் ஒண்ணும் இல்லை. எனக்கு ஒரே பாரம் என்னன்னா சிலுவை குறித்த பாரம், அத்துமகள் குறித்த பாரம். குடும்ப பாரம்லாம் நமக்கு அது மாதிரி ஒண்ணும் அமையல. பாரப்படுற மாதிரி குடும்பம் அமையல. கத்திற்கு மகிமை. பிள்ளைங்க எல்லாம் கொஞ்சம் படிக்காத நினைச்சா அதுவும் படிக்குது. ஒய்ஃப் கிட்ட ஏதோ பிரச்சனை இருக்கும்னு நினைச்சா அதுவும் இல்லை, நல்லா இருக்கு. ஏதோ எல்லாரும் அன்னைக்கு சபிச்ச மாதிரி ஏதோ ரொம்ப கஷ்டப்படுவேன். இந்த ஊழியத்துக்கு வந்துட்டீங்கன்னா இந்த பைபிளை தூக்கி இந்த மாதிரிலாம் போனா ரொம்ப கஷ்டப்படுவேன். தெருவா சுத்துவேன். அந்த சாபமும் கர்த்தர் முடிச்சுட்டாரு. நாடா போட்டேன். ஏறாத பிளைட் இல்லை, போகாத ஹோட்டல் இல்லை, சாப்பிடாத சாப்பாடு இல்லை. பல நாட்டு சாப்பாடு, பல நாட்டு பணம், பல நாட்டு ஜனங்கள் எல்லாம் வேற மாதிரி இல்ல சொல்றேன். அப்படி ஒண்ணும் உங்க குடும்ப பாரம்லாம் எனக்கு இல்லை. குடும்ப கஷ்டமும் ஒண்ணும் இல்லை. எப்படி வந்தாலும் அப்படியே போறதுக்கு நானும் ப்ரிப்பேர் ஆயிட்டேன், எங்க வீட்டுல இருக்கணும் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். அதனால பெரிய பாரம் இல்ல. எனக்கு கிருபை கர்த்தர் பேசுவாரு. கிருபை பெற்றல நீ வாழ்க, உனக்கு யார் தேவைன்னு தெரியும். அதுதான் கிருபை பெற்றவர்கள் எப்போதுமே தெரிந்து கொள்கிற ஒரு விஷயம் என்னன்னா, உங்களுக்கு தெரியணும் முதல்ல யாரு நீங்க சூஸ் பண்றீங்க. சாய்ஸ் வந்து நம்மளது இல்ல. கிருபையில ரசிக்கப்பட்டவங்க என்ன பண்ணாங்க, உடனே லவ் பண்ணுவோம். நம்ம ஏசாவும் கிருபை பெற்றவர் தான். இஷ்டத்துக்கு வாழ ஆரம்பிச்சிட்டார். முதல்ல லோத்து கிருபை பெற்றவர் தான். இவரே சூஸ் பண்றாரு, லொகேஷன்ல இவரே சூஸ் பண்றாரு. சில பேர் சொல்லுவாங்க நான் கனடா போயிட்டு அங்க போய் குடியேற போறேன். கண்ணில் கூட பார்த்துருக்க மாட்டான் கனடா. எவனோ போயிருப்பான், அவனுக்கு அழைப்பிடாது. நீ அடிக்கிற குளிர் என்னன்னு தெரியுமா? நான் சொன்னேன் ஒரு வாட்டி டூரிஸ்ட் விசால போய் பார்த்துக்குவேன். இங்க தாங்குமா தாங்க மாட்டேன். எடுத்தோன்னே ஏன் செட்டில்மெண்ட்டுக்கு போறேன்? முதல்ல போய் பாரு, இடத்த பாரு, ஊரை சுத்தி பாரு. ஊருக்கு உன்னை பிடிக்கணும், உனக்கு ஊரை பிடிக்கணும், அந்த கலாச்சாரம் உனக்கு தெரியணும், உன் மொழியை இங்க அக்செப்ட் பண்ணணும். நிறைய இந்த மாதிரி இவனே ஏதாவது நினைப்பான், நான் அமெரிக்கா போறேன், நான் ஆஸ்திரேலியா போய் செட்டில் ஆக போறேன். முதல்ல போய் பாடுறா. கட்டணத்தை பார்த்து சொல்லுவான், நான் இந்த காலேஜ்ல படிச்சு எம்பிபிஎஸ் ஆயிட போறேன். முதல் 12ஆம் கிளாஸ் முடியல ஆசா, அப்புறம் நம்ம பார்ப்போம். ரிசல்ட் வரணும்டா. எல்லாமே நெகட்டிவா தான் பேசுறீங்க நீங்க. வழிமுறை சொன்னாலும் புரியாது இருக்கலாம். அந்த மாதிரிதான் லோத்து. மலையில ஏறு ராசா, அப்படி அல்ல, நான் சமபூமி போ. ஆனா திரும்பி பார்க்காத. சரி நான் போறேன். அப்புறம் போனா திரும்பி பார்த்தா அந்த அம்மா உப்பு நாய் ஃபுல்லா போச்சு. வாழ்க்கைய போச்சா? Choice was his own choice for the location. என்ன கூட எல்லாரும் கேட்டாங்க, எந்த ஊர்ல ஊழியம் செய்தீர்கள்? எங்க இருக்குன்னா அங்கேதான் செஞ்சேன். எங்கேயாவது போக கூடாதா? நீ போகணும்னு ஆசைதான். எவன் கூப்பிடுறான்? காடு வாழ்ந்து வீடு போன்னு நான் சொல்ல முடியும். அதான் இல்ல, எல்லா பிரச்சனையும் வீட்டுலதான் இருந்துச்சு. பிரச்சனை இருக்கிற இடத்த விட்டுட்டு புது இடத்துல போய் நானே பிரச்சனையா மாறிடுவேன். இருக்கிற பிரச்சனை இருக்கிற ஓட்டிட்டு அந்த பரிசுத்த ஸ்தலமும் மாத்தத்தை விட்டுட்டு புதுசா போய் ஒரு இடத்துல இவர் ஸ்டார்ட் பண்ணுவோம். இருக்கிற இடத்துல இதுக்கு ஓணம் பிடிக்கிறது, இது அசூட்ல போய் ஆணம் பிடிக்கிறது சொல்லுவாங்க இல்லையா பழமொழி, அது சொல்றேன். கர்த்தர் சொல்லுகிற பொழுது கிருபை உனக்கு முன்னே கலந்து சொல்லும். அது முடியாது, எனக்கு யாரையுமே தெரியாது. ஒரு முறை அப்படித்தான் துபாய்க்கு போன்ட்டாரு. எனக்கு தெரிஞ்ச ஒரு விசாரிச்சு போன் பண்ணி நான் துபாய் பண்ணேன். அந்த அம்மா எப்ப பார்த்தாலும் எப்ப வரேன்னு நான் ஒரு 5 வருஷம் கழிச்சு சொன்னேன். கர்த்தர் சொல்றாரு துபாய்க்கு போகணும். சரின்ட்டு டிக்கெட் எல்லாம் வந்துருச்சு, விசாலாம் வந்துருச்சு. நாளைக்கு காலைல ஃபிளைட், காலைல ஒரு 9 மணி ஃபிளைட் எமிரேட்ஸ்ல. எல்லாம் ரெடி பண்ணி பார்த்தோன்னே திடீர்னு போன் பண்றாங்க அந்த அம்மா. சரி வரேன்றீங்களே, எங்க தங்க போறீங்க? நாங்க ஊருக்கு போறோம்ன்றாங்க. எந்த ஊருக்கு போக போறீங்க? துபாயில நாங்க இந்தியாவுக்கு வரோம். நீங்க இங்க வந்தீங்களா, எங்க தங்க போறீங்க? எப்படி இருக்கும்? நான் முன்ன பின்ன பார்த்ததே கிடையாது, எனக்கு இந்தியா சரியா வராது. அப்போ அங்க பேசினா அரபிக் தான் பேசுவோம். அந்த மாதிரி புதிய சொல்லிட்டு போறோம். வாங்க கர்த்தவங்களை நடத்துவார், ஆண்டவர் கூட இருக்கிற ஒத்தனையும் தெரியாது. அந்த ஊர்ல இருக்கு, இந்த வீடு தான் தெரியும். அப்புறம் என்ன பண்ண, ஓகே ஜபம் பண்ற, அதான் எனக்கு தெரியும் அந்த மாதிரி கலந்து இல்லையா.
சரி, என் ஒய்ஃபை கூப்பிட்டு சொன்னேன், துபாய் ப்ரோக்ராம் கேன்சல். ஏன்? அந்த மாதிரி தான் ஊருக்கு வரேன்னுச்சு. ஐயோ, டிக்கெட் நாளைக்கு எப்படி கேன்சல் பண்றது? ஏஜென்ட் சொன்னா கேன்சல் பண்ண போறான். கேன்சல், அவ்வளவுதான். உடனே கர்த்தர் எழுந்தருளுகிறார். அழைச்சது நானா இல்ல அவளா? யாரு? அந்த விசுவாசி கூப்பிட்டாங்களே அவங்க. ஆண்டவரே நீங்க தான். 100% தெரியும் கர்த்தர் வேணாம்னு தான் சொல்லுவாரு, போவாதான்னு. ரொம்ப கேர்லெஸ்ஸா இல்ல ஒரு கேஷுவலா நீங்க தான் ஆண்டவரே வச்சீங்க. எதை வச்சு கேன்சல் பண்ற ஃபிளைட் டிக்கெட்? இல்ல அந்த அம்மா வாழான்ட்டாங்க, அதான் எனக்கு தெரியும். நீ போ, இருக்கிற கொஞ்சம் பலத்தோட போ, அவ்வளவுதான். ஆதி ஆத்மா சார் நைட்ல தூங்கவே இல்லை. நான் வயதுனே இருக்கேன். யாராவது கூட படிச்சு வைப்பாங்க, யார் யாரையோ தேடணும்னு தெரியல. நேரம் போனேன். கத்த சொல்ற மாதிரி எமிரேட்ஸ்ல உட்காந்துட்டு ஜவ் பண்ணினே இருக்கேன் ஃபிளைட்ல. ஒருத்தனே தெரியாது. ஆபிரகாம் மாதிரி போய் இறங்கினேன் துபாய். அப்புறம் சிங்கப்பூர்ல ஒருத்தர் எனக்கு விசுவாசம், அவருக்கு போன் பண்ணி அவரோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் வேலையை செய்து கொண்டிருக்காரு. அவர்கிட்ட கேட்டா அவர் பயங்கர பிஸி எக்ஸிக்யூட்டிவ். அவர் சொல்றாரு, நோ 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 நோ, ஐ cannot handle your phone, busy in a meeting, you do one thing, you go stay in one hotel to restore phone. அந்த ஹோட்டலு அரக்கோணம் ஹோட்டலான்னு தெரியாது, அண்ணா நகரான்னு தெரியாது, மவுண்ட் ரோடான்னு தெரியாது, ஏர்போர்ட்ல இருக்குது. எங்க போறதுன்னு கூட தெரியும். ஏன்னா எங்கேயாவது ரொம்ப பாஷ் ஏரியாவுக்கு போயிட்டாக்கா பாஷ் பில் வரும். யார் கட்டுறது? 15 நாள் வேற இங்க ஊழியம் செய்யணும் அப்படின்னு சொல்லி கத்த கொண்டு போறோம். இருக்கிறது இந்த அம்மா வச்சுதான் எல்லாமே நான் ஐடென்டிஃபை பண்ணி போனோம்னு பேக்கேஜ் வீட்டுல வச்சுட்டு இவர்களை சார்ந்து அல்லது இவர்களோடு சேர்ந்து இவங்க கொண்டு போவாங்க. கார்ல தான் பிளான். இது திடீர்னு இப்படி மாறும் தெரியாது. அதுக்கப்புறம் கராமான்ற ஒரு இடத்துல போய் நான் ஒரு ஹோட்டல்ல ஸ்டே பண்ணி அங்க பார்த்தா ஆம்பளைங்களுக்கு மட்டும் தங்குற விடுதி ஒண்ணு இருக்குது. ஒரு போஸ்டர் பார்த்தேன். ஏன்னா அது ஒரு நாள் நடந்து 2 மணிக்கு பிளைட் போய் இறங்குது அந்த ஊர் டைமிங்க்கு. அந்த ஹோட்டல்ல போய் நான் அகாமடேட் ஆகிறேன், ஜபம் பண்றேன், கதவு திறக்கிறேன், பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுறேன், வந்து வெளியில வரேன். வெளில வந்து பார்த்தா இந்த மாதிரி ஒரு விடுதி இருக்கு. உடனே ஹோட்டல்ல செக் அவுட் பண்ணி அந்த விடுதியில போய் தங்கி அங்க இருக்கிறவங்களுக்கு ப்ரேயர் பண்ணி, தெரியாது யாரு என்னன்னு கேக்குறப்போ அது அப்படியே பரவ ஆரம்பிச்சிச்சு. இங்க இருந்து ஒரு மனுஷன் வந்திருக்கிறாரு, என்னமோ சொல்றாரு, நம்மளை பத்தியும் சொல்றாரு, சுத்தமா தெரியாது அவருக்கு என்ன. அப்படியே பரவி அங்க இருக்கிறது 2-3 பாஸ்ட் மார்க் வந்து அப்புறம் அந்த 15 நாள் பத்தவே இல்லை எனக்கு. அப்படியே பிரபலம் ஆயிடுச்சு. ஒரே ஒரு முறை தான் அது நடந்துச்சு துபாய்க்கு. அப்புறம் குவைத், இங்க இருந்து பிக்கப் அங்க, அப்படியே 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 நாடுகள் முழுவதும் தேசந்தோறும் புகழ் பரவுச்சு. ஆண்டவர் கிருபையினா அன்னைக்கு போனதான் நம்ம வரவே இல்லை. திரும்பி போன்லயும் வரல, ஊருக்கு வரல. இல்ல எதுக்கு சொல்றேன்னா, கிருபை என்று சொன்னால் உங்களுடைய சாய்ஸ் இல்ல, அவரோட சாய்ஸ். அதுக்கப்புறம் எந்த தேசத்துக்கு போக சொன்னாலும் நான் ஃப்ரீ ஆயிட்டேன். யாரையும் நம்ப முடியாது, கர்த்தரே மேல. இது வரைக்கும் போய் வெக்கப்பட்டு வந்ததே கிடையாது. கிருபை. துணையும் நம்ம துணை தெரியும் போக முடியாது, ஜாயிண்ட் கால்ஸ்லாம் போக முடியாது ஊழியத்துல, அன்லெஸ் காட் கால்ஸ். இந்த ஏசா அப்படி இல்ல, போய் திடீர்னு ஒரு துணையை இவரே தேர்ந்தெடுத்து வந்துட்டாரு. கிருபை போயிடுச்சு. சீர்கட்ட ஏசா, சீர்கட்ட. அதே தான் கிருபை பெற்றவர்கள் எல்லாம் இஷ்டத்துக்கு எல்லாம் கல்யாணம் பண்ணக்கூடாது. கிருபை பெற்றிருக்கிறீங்களா, யூ ஆர் கமிட்டட் டு லார்ட் ஃபர்ஸ்ட். நினைச்சா மரியாதை ஸ்டேஜ்ல இருந்தாக்கா ஐயோ கிருபை வந்து விட்டது. சரி, இன்னொரு ஆசார் என்னுடைய அதே டிபார்ட்மெண்ட் ஸ்பிரிச்சுவல் வேலையில இருக்கிற பரிச்சயம் பையனை கூப்பிட்டு, மேசியாவை நான் தான் பெற்றெடுக்க போறேன், என்ன சொல்றேன், என்னை போய் கட்டிங்கன்னா இப்ப லைஃப் நல்லா இருப்பேன், நல்லா டெவலப் ஆகி வந்துடலாம் அப்படின்னு நானும் தான் அப்படி நினைச்சேன். எது தீர்மானிக்கப்பட்டதோ, எது உனக்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்டதோ அது சத்தியமா இடத்துல வந்து சேரும். சூழ்நிலை எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, தேவன் தான் முன்ன போறாரு. யாருன்னா சொல்லலாம் ஏத்துக்கிற விஷயமாங்க அது. ஜஸ்ட் சந்தேகம் வந்தாலே பிரச்சனை. அதுல மட்டும் இல்லாம அந்த மனிதன் இயேசு பிறக்கும் வரை அவளை அறியாத. கிருபை பெற்றவர்கள் எப்பொழுதுமே மாம்ச பிரியர்கள் அவர்களோடு இருக்க மாட்டார்கள், இருக்க முடியாது. அந்த கிருபை அச்சு போட்டுருவாங்க. மாம்சத்தின் அடிப்படையிலே மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள், மரணத்துக்கு உட்பட்டவர்கள், அவர்களால் குப்பை கொட்ட முடியாது. கிருபை பெற்றவர்களோட காலம் தள்ள முடியாது. நல்ல துணையை கற்றுக்கொண்டு கிருபையை காத்துக்கொண்டாங்க. ஏசா காத்துக்கொள்ள இஷ்டத்துக்கு சாய்ஸ், ஓன் சாய்ஸ், அவர் ஓன் சாய்ஸ் லொகேஷன்.
இவருக்கு இஷ்டத்துக்கு மேட்ச். இது அது எவ்வளவு சமூக ஊடகங்கள் இருக்குது. வேற ஒரு பொண்ணு கிடைக்கிறதா கஷ்டம், ஒரு பையன்